இந்த கிழங்கு அடை எத்தனை செஞ்சாலும் பத்தாதுங்க. ரொம்ப டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே மரவள்ளி கிழங்கு 1 கப் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடைக்கு நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதை நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அயன் கடாய் தோசைக்கல்லில் எண்ணெய் காஞ்சதும் கைப்பிடி மாவு எடுத்து நம்ம இதை மாதிரி தட்டிக்கலாம். அடைய தோசைக்கல்லில் நான்ஸ்டிக் கல் பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி இரும்பு கடாய் மாதிரி தோசைக்கல் பயன்படுத்துங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம அரிசி மாவு மற்ற எந்த பருப்பும் பயன்படுத்தலை. அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். ஹெவியாக இருக்காது. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போ தான் நல்லா முருகலாக வரும் அடை. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் உள்ள. சுட சுட நல்ல முருவலான அடை. அது கூட தேங்காய் சட்னி, கொஞ்சமாக வெல்லம், ஒரு ஃபில்டர் காஃபி. இப்படி ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon in upcoming videos.